இப்போ ஒரு சில நேரங்கள்ல நமக்கு யாருமே துணைக்கு வர மாட்டாங்க. அதாவது எல்லா விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும். அந்த டயத்துல சொந்தக்காரன், உறவுக்காரன், கூட பிறந்தவங்க அப்படிங்கிற யாருமே துணைக்கு நிற்க மாட்டாங்க. எல்லாருக்குமே இந்த காலகட்டங்கள் சந்திக்க நேரிடும். எல்லாருமே ஒரு சமயங்கள்ல யாருமே துணைக்கு இல்லாமல் நம்மளே போராடுற மாதிரி வாழ்க்கையில் ஒரு பெரிய காலகட்டம் வரும். அந்த டயத்தில் யாரும் இல்லைன்னா எனக்கு பரவாயில்ல, முருகப்பெருமான் என்னோட இருக்கான்னு நினச்சிக்கோங்க. மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க, முருகன் எனக்கு துணைக்கு இருக்கான், என்னால் இதை சாதனை பண்ண முடியும், சாதிக்க முடியும், என்னால் நான் தனியாக நின்று போராடுறதுக்கு முருகப்பெருமான் துணையாக நிற்பான்னு சொல்லி மனசுக்குள்ளே முருகப்பெருமானை நினைங்க. உங்கள் வாழ்க்கையை சீக்கிரமே சக்ஸஸ் ஆயிரும். யாருமே உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய தேவையில்லை. முருகன் உதவி செய்ய வருவான். முருகன் ஓடோடி வருவான். வேல் வந்து முன்னாடி நிற்கும், அவனோட மயில் வந்து முன்னாடி நிற்கும். முருகனே வந்து உங்களுக்கு பின்னாடி நின்று உங்கள் வாழ்க்கையை ஜெயிக்க வைப்பார். நீங்கள் என்னவாகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த அந்த அந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல எதிர்காலம் காத்திருக்கு. அதனால முருகன் மேலே நம்பிக்கை வைங்க. சொந்தக்காரன் அவன் இவன் எவன் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. முருகன் மேலே மட்டும் நம்பிக்கை வைங்க. உங்கள் வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.